ప్రకృతిని సైతం మనకు అనుకూలంగా మారుస్తూ ఉంది. కాబట్టి ఇప్పుడు మన మధ్యలో ముఖ్య అతిథిగా విచ్చేసినటువంటి బాలసింగన్న గారు మాట్లాడవలసిందిగా ఆహ్వానిస్తున్నాను. అదే సమయంలో అక్కడ ఇంటెలిజెన్స్ వారు పత్రికా విలేకరులు రాసుకుంటున్నారు. వారికి చెప్తున్నాను, దళితులు అందరూ ఏకమైనారు. పార్టీలకి అతీతంగా, మరి భేషజాలకి అతీతంగా ఈరోజు దళితులందరూ ఏకమైనారు. ఎందుకంటే మా నాయకుడిని మేము కోల్పోయినాము. మా నాయకుడిని, ఇంకొక నాయకుడిని మేము కోల్పోవడానికి, ఇంకొక దళిత యువకుల్ని మేము కోల్పోవడానికి సిద్ధంగా లేము. గత కొద్ది రోజులుగా దళితుల్ని టార్గెట్ గా చేసుకుంటూ ఈ నగరి నియోజకవర్గంలో పోలీసులు తప్పుడు కేసులు బనాయిస్తున్నారు. కాబట్టి వారికి హెచ్చరిక చేస్తున్నాము, ఇలాగే కొనసాగితే మరి మీ మీద చట్టపరంగానూ మేము ఎలాంటి చర్యలు తీసుకోవాలో వాటికి అన్నిటి కూడా సిద్ధపడతాము. అవసరమైతే మీ స్టేషన్ ని ముట్టడిస్తామని సభాముఖంగా హెచ్చరిస్తున్నాను. இன்னும் நாங்கள் அடிமைகள் அல்ல, இன்னும் நாங்கள் அடிமைகள் அல்ல, இனியும் நாங்கள் கோழைகள் அல்ல, சீறி பாயம் சிறுத்தைகள் நாங்கள், சீறி பாயம் சிறுத்தைகள் நாங்கள் అన్నగారిని మాట్లాడవలసింది ఆహ్వానిస్తున్నాం. ஜெய் பீம். கோரிக்கைகள் போராளிகளை கொல்வதுண்டு, ஒருபோதும் வெல்வதில்லை. கோரிக்கைகள் போராளிகளை கொல்வதுண்டு, ஒருபோதும் வெல்வதில்லை. ஏனென்றால் நாம் முன்னெடுத்திருக்கக்கூடிய கொள்கை என்பது நம்ம எல்லாம் மனிதர்களாக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கை. ஆகவே இந்த அம்பேத்கர் அவருடைய சமத்துவத்திற்கான கொள்கையை, மானுட நேயத்திற்கான கொள்கையை யாராலும் வெல்ல முடியாது. பொறுக்கிகள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொன்றார்கள். ஆனால் அவர் எடுத்த கொள்கை, அவர் ஏந்திக் கொண்ட கொள்கை, அவர் பின்பற்றிய கொள்கையை ஒருபோதும் அவர்களால் வெல்ல முடியாது. ஒரு நாள் இந்திய தேசத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைதான் இந்த நாட்டை ஆளும். அதற்காகத்தான் அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார். அப்படிப்பட்ட மாவீரன் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த நிகழ்வை நகரியிலே அம்பேத்கர் யுவஜன சங்கத்தின் சார்பிலும் பல்வேறு கட்சிகளின் சார்பிலும் இன்றைக்கு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும், குறிப்பாக கோவிந்தசாமி, பிரகாஷ், வேலாயுதம், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்கராஜ், மயில்சாமி, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி வழக்கறிஞர் ரமேஷ், இந்த நிகழ்விலே பங்கு பெற்று பேரணியிலே கலந்து கொண்டு எங்களுக்கு இந்த அழைப்பை தந்த திருவள்ளூர் மாவட்ட செயலர் தம்பி தளபதி சுந்தர், நிறைவாக இங்கே அஞ்சலி செலுத்த இருக்கக்கூடிய அருமை அண்ணன் நீலவானந்த நிலவன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இங்கே ஒரு சிலர் பேசுகிற போது, கடைசியாக பேசிய உமாபதி கூட, அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மிகுந்த பற்றுதலோடு இருந்தார். அதை எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்தார். இந்த நாடு இயங்குவதற்கு காரணமாக இன்றைக்கு தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் முதல் அமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த நாட்டிலே முதலமைச்சராக எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதாக இருந்தாலும், மோடி, பிஜேபி, டெல்லியிலே ஆளுகிற மோடி எப்படி இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று சொன்னாலும், இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அல்லது காவல்துறை, இப்போது ரமேஷ் சொன்னாரே, காவல்துறை தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னாரே, இப்படிப்பட்ட காவல்துறைகள் எல்லாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு சட்டத்தை இந்த தேசத்திற்கு தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த சட்டத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் அனைவரும் இன்றைக்கு உரிமையை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஓட்டு போடுகிற உரிமையாக இருந்தாலும் அல்லது கல்வி கற்கிற உரிமையாக இருந்தாலும் அதை பெற்றுத் தந்த ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். ஆகவே அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த கொள்கையும், அவர் வகுத்து சென்ற அரசியலமைப்பு சட்டத்தையும்
மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் மக்களை புதிய பண்பாட்டு களத்திற்கு தளத்திற்கு அழைத்து வந்தவர் அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இந்து மதத்தினுடைய அந்த கொடூர பிடியிலிருந்து, சாதிய பிடியிலிருந்து, தீண்டாமை பிடியிலிருந்து இந்த மக்கள் பண்பாட்டு ரீதியாக மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாக்பூரிலே பல லட்சம் மக்களோடு பௌத்த மார்க்கத்திலே இணைந்தார். அந்த அடிப்படையிலே அதை பின்பற்றி அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு பண்பாட்டு இயக்கத்தையே தமிழகத்திலே முன்னெடுத்தவர். எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் பௌத்த விகார்களை கட்டி எழுப்ப வேண்டும், அதன் மூலம் ஒரு மக்களுடைய தனி மனித ஒழுக்கத்தையும் பொது ஒழுக்கத்தையும் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக பௌத்த மார்க்கத்துக்கு அனைவரையும் சேரக்கூடிய வகையிலே அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டவர்தான் அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். பழகுவதற்கு இனிமையானவர். அம்பேத்கருடைய கொள்கைகளை அணு அணுவாக ரசித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று துடித்தவர், நடைமுறைப்படுத்தியவர். அப்படிப்பட்ட அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நாம் இழந்திருக்கிறோம். அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நாம் இழந்து நாம் அனைவரும் இந்த வருத்தத்திலே இருக்கிறோம். நகரிலே இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் பார்க்கிற போது இந்த வருத்தத்திலும் ஒரு ஆறுதல் இருக்கிறது. அனைவரும் இன்றைக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது தந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம் பெறுவதற்கு நாம் நம்முடைய தலைவர்களை நாம் இழக்க வேண்டுமா? புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை நாம் மனதிலே ஏந்திக் கொண்டால், அதை நெஞ்சிலே நிறுத்திக் கொண்டால், நம்முடைய மக்களுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாம் எண்ணினால், ஒவ்வொருவரும் நாம் அப்படி கடமை ஆற்றினால் இங்கு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, யாரும் இந்த தேசத்தை ஆள முடியாது, நாம் தான் ஆள முடியும். அதற்கான அனைத்து வழிகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இங்கே உருவாக்கி தந்திருக்கிறார். ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டப்பகலிலே நடுப்பகலிலே அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது, உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்ற கேள்விகளை நாம் அனைவரும் எழுப்புகிறோம். ஆகவே இந்த படுகொலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இது மாதிரியான வன்கொடுமைகள், இது மாதிரியான படுகொலைகள் இனி தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் இந்திய தேசத்திலே நடைபெறக்கூடாது என்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். இன்றைக்கு தம்பி ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல நகிரி தொகுதியிலே கூட இன்றைக்கு தலித்துகள் மீதான அத்துமீறல்கள் நடக்கிறது, தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் நடக்கிறது என்று குறிப்பிட்டார். நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில தலைவர் வித்யாசாகர் அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே பேசினார். தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வந்த பிறகு, ஆந்திர பிரதேசத்திலே தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வந்த பிறகு தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தலித்துகள் குறிவைக்கப்படுகிறார்கள், எங்கு பார்த்தாலும் தலித்துகள் மீது பொய் வழக்கு போடப்படுகிறது, எங்கு பார்த்தாலும் தலித்துகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சொத்துக்களை சூறையாடி இருக்கிறார்கள். ஆகவே இதை கண்டித்து நாம் ஆந்திர மாநிலத்திலே இந்த அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலும், இந்த அரசை கண்டிக்கக்கூடிய வகையிலும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை குண்டூர் அல்லது விஜயவாடாவிலே நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னார். ஆகவே இந்த அரசுக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேச அரசுக்கு மாண்புமிகு முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நாம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். உங்களுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் தலித்துகள் தான், உங்களுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். நீங்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தலித்துகளாலும் சிறுபான்மை மக்களாலும் தான் நீங்கள் வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள். அப்படி வெற்றி பெற்றிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தலித்துகளை அரசியல் காரணங்களுக்காக, கட்சி அடிப்படையிலே அரசியல் காரணங்களுக்காக பழிவாங்க வேண்டும் என்கிற உணர்வோடு நீங்கள் தலித்துகள் மீது குறிவைக்க வேண்டாம் என்று எச்சரிக்கையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆகவே புதியதாக ஆட்சி பொறுப்பில் ஏற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றைக்கு டெல்லியிலே ஒய்எஸ்ஆர் கட்சியின் சார்பிலே அங்கே நடைபெற்ற ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அதில் பங்கு பெற்ற அந்த கூட்டத்திலே எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் டெல்லியிலே கலந்து கொண்டு இப்படி ஆந்திராவிலே நடக்கக்கூடிய தலித்துகள் மீதான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்று அங்கே டெல்லியிலே நேற்றைக்கு குரல் கொடுத்தார். ஜெகன்மோகன் ரெட்டி இப்போதுதான் பாடத்தை கற்றுக் கொண்டிருக்கிறார். தலித்துகளை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் ஜெகன்மோகன் ரெட்டியாக இருந்தாலும் வாக்கு வங்கியாக
ஒரு ஓட் பேங்காகத்தான் தலித்துகளை பார்த்தார். தெலுங்கு தேசத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அப்படித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தலித்துகள் என்றாலே ஓட்டு போடக்கூடிய சக்திகள் தான். அவருடைய ஓட்டுகளை நாம் விலைக்கு வாங்கி விடலாம் அல்லது சாராயத்திற்கு வாங்கி விடலாம் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். இனி அது நடக்காது. இன்றைக்கு அம்பேத்கர் பிள்ளைகள் அனைவரும் இங்கே நகரிலே ஒன்றிணைந்து இருக்கிறோம். இப்படி நகரிலே ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய நாங்கள் ஆந்திரா மாநிலம் முழுவதும் தலித்துகள் ஒன்றிணைவார்கள். அப்போது இங்கே தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமையை நீங்கள் செய்ய முற்பட்டால் உங்களுடைய ஆட்சி தூக்கி எறியப்படும். அது வெகு தூரத்தில் இல்லை. ஆகவே நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய தருணத்திலே இருக்கிறோம். பண்பாட்டு ரீதியாக மாற்றங்களை இங்கு உருவாக்க வேண்டும். அரசியல் ரீதியாக மாற்றங்களை உருவாக்க வேண்டும். டிடிபி போனால் ஒய்எஸ்ஆர் போனால் டிடிபி என்கிற நிலையில் இருந்து மாற்றி நமக்கான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஆந்திர மாநிலத்திலே நமக்கான அரசியல், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கான அரசியல், சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும். இந்த மக்களுடைய உரிமைகளை நாம் பாதுகாப்பதற்கு போராடுகிற போது, அவர்களை ஒன்றிணைத்து போராடுகிற போது ஆட்சி அதிகாரத்தை நம்மால் வென்றெடுக்க முடியும். அதற்கு நமக்கு இருக்க வேண்டியது, செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நம்மை ஒவ்வொருவரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக கடமையாற்ற வேண்டும். மக்களுடைய பணியை மக்களுக்காக நம்மை போய் அர்ப்பணித்து தியாகம் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் பணியாற்றினால் ஆட்சி அதிகாரத்தை உத்தரப்பிரதேசத்தில் எப்படி பகுஜன் சமாஜ் கட்சி 4 முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததோ அப்படி நம்மாலும் ஆள முடியும் என்பதற்காகத்தான் அருமையண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ந்து மக்களிடத்திலே இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த பண்பாட்டு மாற்றத்திற்காக அவர் போராடினார். அப்படிப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை நாம் இழந்திருக்கிறோம். அவர் இழப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அவர் இழப்பிலிருந்து நாம் செய்ய வேண்டிய பணிகள், நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்னவென்று சொன்னால், நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வோம். இந்த தேசத்திற்காக, இந்த மக்களுக்காக, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக, ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள், விளிம்புநிலை மக்கள் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கிற போது இந்த நாட்டை நாம் ஒரு நாள் கண்டிப்பாக ஆளுவோம். அதுவரை நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லி மறைந்த அருமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய சம்பாத வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். జై భీమ్. ఇప్పుడు మన రాష్ట్ర అధ్యక్షులు